வணக்கம். கற்பனை திறனை தூண்டும் ஒரு அற்புதமான கதைப் பயணத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். எல்லாவற்றையும் திருப்பிக் கொடுத்த குகை. இதுதான் நம்ம கதையோட தலைப்பு. நம்ம கண் முன்னே ஆனா நமக்கு தெரியாம மறைஞ்சிருக்க ஒரு பெரிய மாயாஜாலத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க, இந்த நீலகிரி மலை கிராமத்துக்குள்ள ஒரு சின்ன ட்ரிப் போலாம். தனியா போ. தேவையானதை மட்டும் எடுத்துக்கோ. முக்கியமா கவனமா பாரு. ஒரு சின்னஞ்சிறிய ஆனா ரொம்ப கம்பீரமான ஊதா நிற காட்டன் புடவை கட்டின ஒரு 80 வயது பாட்டி தன்னோட பேத்திக்கு சொல்ற ரகசியமான அறிவுரை இதுதான். இது சும்மா ஒரு அட்வைஸ் கிடையாதுங்க, ஒரு மறக்க முடியாத சாகசத்தோட ஆரம்பம். அந்த பேத்தி கையில ஒரு மேப் இருக்கு. அதுல அவ போக வேண்டிய இடத்தோட பேரு சும்மா ஸ்பட்டிகா அப்படின்னு மட்டும் எழுதியிருக்கு. ஸ்பட்டிகானா என்னன்னு யோசிக்கிறீங்களா? கிறிஸ்டல், அதாவது படிகம்னு அர்த்தம். இந்த குகைக்குள்ள அப்படி என்ன ரகசியம் இருக்கு? அது எப்படி அவ உலகத்தை பாக்குற விதத்தையே தலைகீழா மாத்தப் போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? பகுதி 1. வசதியான குருட்டுத்தன்மை. இப்போ நம்ம கதையோட ஹீரோயின் 12 வயசான சியாவை சந்திக்கலாம். பச்சை நிற குர்தா போட்டு நீளமான முடிய பின்னல் போட்டிருக்கா. ரொம்ப அழகான பொண்ணு. ஆனா அவளுக்கு அவளோட இந்த சூப்பரான வாழ்க்கையோட அருமையே தெரியல. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சலிச்சுக்கிறா. ஆனா அவளோட பாட்டி அப்படி இல்ல. அவங்க ரொம்ப ஷார்ப். சியாவை பார்த்து ஒரு மர்மமான புன்னகையோட எல்லாமே தெரிஞ்ச ஒரு பார்வைய வீசுறாங்க. சியாவோட வாழ்க்கை உண்மையிலே ரொம்ப அழகுங்க. ஒரு கதகதப்பான வீடு, அன்பான குடும்பம், ரோஹான ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லாம வெளியூர்ல இருந்து மக்கள் தேடி வர அளவுக்கு தங்க நிற வெயில் படுற ஒரு அழகான மலை கிராமம். இவ்ளோ இருந்தும் டெய்லி பாக்குற ஓவியம் கொஞ்ச நாள்ல நமக்கு சாதாரணமா தெரிய ஆரம்பிச்சிரும் இல்லையா? அதுபோல சியாவும் இந்த அழக ரசிக்கிறதையே நிறுத்திட்டான். இதுக்கு பேருதான் கம்ஃபர்டபிள் பிளைண்ட்னஸ் அல்லது வசதியான குருட்டுத்தன்மை. பகுதி 2. வரைபடமும் மலையும். ஒரு அக்டோபர் மாச காலை நேரத்துல பாட்டி கொடுத்த மேப் எடுத்துட்டு சியா மலையேற ஆரம்பிக்கிறா. முதல்ல அவளுக்கு தெரிஞ்ச அகலமான விவசாய நிலங்களை தாண்டி அடர்ந்த பைன் மர காடுகளுக்குள்ள நடக்கிறா. சரியா 1 மணி நேரத்துல 20 மீட்டர் உயரத்திலிருந்து வெள்ளி மாதிரி கொட்டுற ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி வருது. அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு யாருமே கவனிக்காத ரொம்ப சாதாரணமா தெரியற ஒரு குகையோட என்ட்ரன்ஸ கண்டுபிடிக்கிறா. இந்த குகைக்கு போற வழியில அந்த நீர்வீழ்ச்சியை கடக்கும் போதே சியாக்கு ஒரு பெரிய ரியலைசேஷன். இத்தனை நாளா ரொம்ப தூரத்துல இருந்து மட்டுமே பார்த்த அந்த அருவி பக்கத்துல போய் பார்க்கும்போது எவ்ளோ பிரம்மாண்டமா, எவ்ளோ சத்தமா இருக்குன்னு பார்த்து மிரண்டு போறா. எல்லாமே பக்கத்துல போய் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு அவ உணர்றா. நாமளும் கொஞ்சம் டைம் எடுத்து கவனிச்சா சாதாரண விஷயங்கள்ல கூட பிரம்மாண்டத்தை பார்க்க முடியும் இல்லையா? பகுதி 3. ஸ்படிக குகைக்குள்ளு. அந்த 2 வாசலை தாண்டி உள்ள நுழைஞ்சதும் சியாவுக்கு மூச்சே நின்னுடுச்சு. கூரை எங்க இருக்குன்னே தெரியாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான குகை அது. சுத்தி இருக்கிற இடமெல்லாம் வெளிர் நீலம், ரோஸ், அப்புறம் அடர் ஊதா நிறத்துல கிறிஸ்டல்ஸ். சின்ன சின்ன கற்கள்ல ஆரம்பிச்சு ஆழவிழ உசரமான பாறைகள் வரைக்கும் எல்லாமே ஸ்படிகம்தான். அதுவும் எப்படி? அதுக்குள்ள இருந்து ஒரு மென்மையான நீலமும் வெள்ளையும் கலந்த வெளிச்சம் தானாவே வந்துட்டு இருக்கு. நிஜமாவே ஒரு மாயாஜால உலகத்துக்குள்ள வந்த மாதிரி ஒரு ஃபீல். அப்படியே வாய்டடிச்சு போய் நிக்கிற சியாவுக்கு அப்போதான் அந்த மிகப்பெரிய ஆச்சரியமே புரியுது. அந்த ஸ்படிகங்கள் சும்மா வெளிச்சத்தை மட்டும் கொடுக்கல, அது சில காட்சிகளை காட்டிட்டு இருக்கு. ஆமாங்க, அது வெறும் கற்கள் கிடையாது, தன்னோட சொந்த வாழ்க்கையவே திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு மாய கண்ணாடிங்கிறத உணர்றா. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எவ்ளோ பெரிய சர்ப்ரைஸ் இது. பகுதி 4. சாதாரணமானவற்றின் தரிசனம். ஒவ்வொரு ஸ்படிக கல்லா அவளோட சாதாரண வாழ்க்கைக்குள்ள ஒளிஞ்சிருக்க அசாதாரணமான அழக காட்ட ஆரம்பிக்குது. முதல்ல அவங்க அம்மா சமைக்கிற காட்சி, அன்பான பாதுகாப்பான ஒரு வீட்டை அது காட்டுது. அடுத்து அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரோஹன் எந்த கவலையும் இல்லாம மனசு விட்டு சிரிக்கிற காட்சி. மூணாவதா அவங்க வாழ்ற அந்த அற்புதமான மலை கிராமத்தை மேல இருந்து பாக்குற ஒரு வியூ. இதெல்லாம் அவகிட்ட ஏற்கனவே இருக்கிற விஷயங்கள் தான், ஆனா இப்போதான் முதல் முறையா அதோட முழுமையான அழக அவ உணர்றா. பகுதி 5. ஆழமான நீல நிற ஸ்படிகம். குகையோட மையத்துல ஒரு மரத்தளவுக்கு உயரமான ஒரு அடர்த்தியான நீல நிற ஸ்படிகம் இருக்கு. அதுல சியா தன்னோட பழைய நினைவ பாக்கல, பதிலா அவளோட பாட்டியே பாக்குறா. 12 வயசுல ஆரம்பிச்சு 20, 40, 60, அப்புறம் 80 வயசு வரைக்கும் பாட்டியோட உருவங்கள் அந்த கல்லுல தெரியுது. ஆனா எல்லா வயசுலயும் பாட்டியோட முகத்துல ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கு, ஒரு ஆழமான புரிதல். வாழ்க்கையோட ஒரு பெரிய உண்மைய உணர்ந்துகிட்ட அந்த திருப்தி. பாட்டி முகத்துல எப்பவும் இருக்கிற அந்த மர்மமான சிரிப்புக்கு காரணம் என்னன்னு இப்போ சியாவுக்கு பளிச்சுன்னு புரிஞ்சிடுச்சு. ஒரு உயிருள்ள மனுஷனை தொடர மாதிரி அந்த கதகதப்பான ஸ்படிக கல்லு மேல சியா தான் கைய வைக்கிறா. ஒருவேளை தான் உலகத்துல இருக்கிற இந்த அழகான விஷயங்களை எல்லாம் இழந்துட்டா எப்படி இருக்கும்னு நினைக்கும் போதே அவளுக்கு அப்படியே பகீர்னு இருக்கு.
அப்போ இதுவரைக்கும் அவ சொல்ல தவறிய அந்த ஒரு வார்த்தைய ரொம்ப ஆழமா முழு மனசோட சொல்றா. நன்றி. பகுதி 6 பொன்னான துரும்புது. மலையிலிருந்து கீழே இறங்கி வரும்போது அந்த கிராமமே ஒரு அற்புதமான பொன்னிறமான சூரிய அஸ்தமன வெளிச்சத்துல ஜொலிக்குது. வெளியில இருக்கிற மரங்கள், அந்த வீடுகளோட கூரைகள் எல்லாத்தையுமே ஷியா இப்ப புதுசா ரசிச்சு பாக்குறா. எல்லாமே வித்தியாசமா தெரிஞ்சது. சுத்தி இருக்கிற எதுவும் மாறல. ஏன்னா அவ மாறிட்டான். இது எவ்ளோ அழகான ஒரு விஷயம் பாருங்க. அவளோட ஊரு அப்படியேதான் இருக்கு. ஆனா அத பாக்குற அவளோட கண்கள் இப்போ முழுசா மாறிடுச்சு. ஷியாவோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை கவனிச்சிங்களா? இந்த கதையோட ஆரம்பத்துல ரொம்ப போர் அடிச்சு போய் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்த ஷியா எப்படி இருந்தா? ஆனா இப்போ உள்ளுக்குள்ள ஒரு அமைதியான சந்தோஷத்தோட எல்லாத்துக்கும் நன்றி சொல்ற, சுத்தி நடக்கிற எல்லாத்தையும் ரொம்ப நுட்பமா ரசிக்கிற ஒரு பொண்ணா மாறிட்டா. வீட்டுக்கு திரும்பி வந்த பாட்டி கூட உட்காந்து சுட சுட டீ குடிச்சிட்டு இருக்கா நம்ம சியா. அப்போ பாட்டி, குகைக்குள்ள என்ன பார்த்த அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சியா என்ன சொன்ன தெரியுமா? என்கிட்ட ஏற்கனவே இருந்த எல்லாத்தையும் பார்த்தேன், ஆனா முதல் முறையா முழுசா பார்த்தேன் அப்படின்னு சொல்றா. அந்த மாய குகை அவளுக்கு கத்துக் கொடுத்த மிகப்பெரிய வாழ்க்கை பாடம் இதுதான். இருட்டாகி மின்மினி பூச்சிகள் பறக்க ஆரம்பிக்க, வானத்துல நட்சத்திரங்கள் ஒவ்வொன்னா வர, இந்த கதை நமக்கு சொல்ற பாடம் ரொம்ப ஆழமானதுங்க. நன்றியுணர்வு, அதாவது கிராட்டிடியூட் அப்படிங்கிறது வெறும் வார்த்தை கிடையாது. அது நம்ம இந்த உலகத்தை எப்படி பார்க்க முடிவு பண்றோங்கிறது பொறுத்தது. நம்மகிட்ட இருக்கிறத நம்ம உண்மையாவே உற்று கவனிச்சா அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்க எவ்ளோ பெரிய பொக்கிஷங்களை நாம பார்க்க முடியும் தெரியுமா? நம்புங்க, நீங்கள் எப்பவுமே நீங்க நினைக்கிறத விட பெரிய செல்வந்தர்கள் தான். இந்த அற்புதமான கதைப்பயணத்தை முடிக்கிறப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்க நான் ஆசைப்படுறேன். உங்களோட சொந்த வாழ்க்கையில நீங்க பார்க்க மறந்து போன அந்த சாதாரண மாயாஜாலங்கள் என்னென்ன? இன்னைக்கு உங்களை சுற்றி இருக்க உலகத்தை பார்க்கறப்போ இந்த கேள்வியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை சுத்தி இருக்கிற அழக ரசிக்க மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.